இப்பொழுது நம் கண்ணுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு கடமை ஒன்று இருக்கிறது. இந்த கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த தமிழகமே அதிமுக ஆட்சி என்கிற முதலை வாயிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது, தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வருகிறார்கள். அந்த 8 நாள் 2 நாள் வரல, 6 நாள் வந்திருக்கிறார். அப்படி 6 நாள் வந்த ஜெயலலிதா என்ன செய்தார் என்று கேட்டால், கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு வருகிறார். அதற்கு பிறகு கேள்வி நேரம் முடிவடைகிற நேரத்தில் வந்து உட்கார்ந்து 110 என்கிற ஒரு அறிக்கை எடுத்து படிக்கிறார். அப்படி படிக்கிற நேரத்தில் பல உறுதிமொழிகளை தருகிறார். அதற்கு பிறகு எதிர்கட்சி வரிசையில் ஆளுங்கட்சிக்கு துதிபாடக்கூடிய சில தலைவர்களை கூப்பிட்டு வாழ்த்து பாடல் பாட வைக்கிறார்கள். இதுதான் தொடர்ந்து நடக்கிறது. ஆக உங்களுக்கு தெரியும், 100 என்று சொன்னால் அவசர போலீஸுக்கு 100 என்ற நம்பரை சொல்லுகிறோம். 101 என்று சொன்னால் எங்காவது தீ விபத்து ஏற்பட்டு விட்டால் ஃபயர் இன்ஜின் தீயணைப்ப கூப்பிடுவதற்கு 101 டயல் செய்கிறோம். அதே மாதிரி 108 கலைஞர் கொண்டு வந்து நமக்காக நிறைவேற்றி தந்தார உயிரை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸ். ஆக அந்த 108 உயிரை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸை குறிக்கிறது. அது மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் போர்ஜரின்னு சொன்னா, அயோக்கியத்தனம் என்று சொன்னால் அல்லது பித்தலாட்டம் என்று சொன்னால் ஜெயலலிதா அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய 110 இன்றைக்கு அதுதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆக இந்த ஆட்சியை நீடிக்க விடலாமா? நமது உரிமையை நாம் பயன்படுத்த வேண்டாமா?